ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்கை. அசரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். பாபா என்ன சொல்றாங்கன்னா, அசரீரி பயிற்சி அல்லது விதேகி நிலை பயிற்சியை அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இன்றைய மாத அவ்யக்த இஷாரா. அதுக்கு பாபா சொல்லக்கூடியது, விதேகி ஆகனுக்கான விதி என்னன்னா புள்ளியா மாறுறது, அதாவது அசரீரி ஆவது, கர்மாதித் நிலை பெறுவது. அனைத்திற்குமான விதி புள்ளி தான். நம்மளை நம்ம புள்ளியா மாத்திக்கிறது தான். நான் இந்த தேகம் அல்ல, நான் பாயிண்ட் ஆஃப் லைட். எனவே பாப்தாதா கூறுகின்றார், அமிர்த வேளையில் பாப்தாதாவை சந்தித்தாலும், ஆன்மீக உரையாடல் செய்தாலும், செயலில் ஈடுபடும் பொழுதும், அதாவது கர்மத்தில் ஈடுபடும் பொழுதும், முதலில் நெற்றியில் 3 புள்ளி எனும் திலகம் வையுங்கள். அதாவது ஆத்மா, பரமாத்மா, டிராமான்ற அந்த 3 புள்ளி எனும் திலகத்தை வையுங்கள். பிறகு சோதனை செய்யுங்கள். எந்த காரணத்தாலும் இந்த நினைவெனும் திலகம் அழியாமல் இருக்கிறதா, அழியாததாக உறுதியாக உள்ளதா அப்படின்னு சோதனை செய்யுங்கள். ஏன்னா நாம் கர்மத்தில் ஈடுபடும் பொழுது விஷயங்கள் ஒரு முழு நாளில் வரும் பொழுது, நான் ஆத்மா, தந்தையோட நினைவு, மேலும் நடப்பதெல்லாம் ஒரு ட்ராமான்ற உணர்வு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதனால் உங்கள் நெற்றியில் 3 புள்ளி எனும் திலகத்தை வைத்துக்கோங்க. அந்த வச்சுக்கிறதுனால பாபாவுடைய நினைவு எனும் திலகம் எந்த காரணத்தினாலும் அழியாமல் இருக்குதா, உறுதியாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா. ஓம் சாந்தி.